வருஷத்தின் முதலாவது நாளே இப்படி நடக்க மட்டும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காலை வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஹாப்பி நியூ இயர். காலையில ஆரம்பமே சிறப்பா ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் டூத் பேஸ்ட் காலி அமுக்கி பிதிக்கி பெல்ல திட்டிட்டேன். இன்றைக்கு புது கேலண்டர் ஓபன் பண்ற நாள். எந்த கையால சிறப்பா ஓபன் பண்ணியாச்சு. கேலண்டரை கிழிச்சிட்டு என் ராசிக்கு என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தேன். தேர்ச்சி என்று இருந்துச்சு. என்னத்துல தேர போறனோ தெரியல. அப்படியே கையோட குளிக்க போயிட்டேன். அந்த 5 நிமிடங்கள் நான் நானாவே இல்ல, குளிர்ல செத்துட்டேன். அப்படியே இன்றைக்கு போட வச்சிருந்த நியூ ட்ரெஸ் எடுத்து போட்டேன். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு இப்ப கமெண்ட் பண்ண வேண்டாம், லாஸ்ட்ல பிக் போடுறேன், அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வாறே சாப்பிட்டு முடிய இன்றைக்கு கோயிலுக்கு போகணும். பிகாஸ் தேர்ஸ்டே பாபா இஸ் காலிங். உடனே பைக் எடுத்து டிரைவிங் ரீச்சிங் செருப்ப வெளியில கலட்டி விட்டுட்டு உள்ளுக்கு போனேன். தேர்ஸ்டே என்றாலே வளமையா கூட்டம் இருக்கும். இன்றைக்கு நியூ இயர் என்றதால 2 மடங்கு கூட்டம். அங்க இருந்து சுத்தி கும்பிட்டு வெளியில வரவே அரை மணத்தியாலமாச்சு. பிரசாதமா பாபாண்டா கடலை தந்துச்சினம். அதை ரோட்ல வச்சே சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு போற வழியில தான் நல்லூர், என்னோட அப்பன் முருகப்பனோட கோயில். வருஷத்துல முதலாவது நாள் வர அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம போனா நல்லாவா இருக்கும். அப்படியே ஆளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வீட்டை வந்தா ஒரு சர்ப்ரைஸ். நம்மட ஃபாலோவர் தம்பி ஒரு ஆள் தெல்லிப்பள்ளியில இருந்து நம்மள பார்க்க வந்திருக்கிறார். இந்த கண்டென்ட் பிடிச்சி என்ன மதிச்சு ஒரு ஆள் பார்க்க வந்திருக்கிறேன்டா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். அப்படியே தம்பியோட பேசிட்டு வழி அனுப்பி வச்சுட்டு நான் சாப்பிட வந்துட்டேன். சாப்பிட்டு கேட்க இன்னொரு தம்பி நின்றான். நான் சாப்பிட அவன் பண்ண வேலை இருக்கே, இந்த ஒரு திங்ஸே மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் வச்சு மாட்டிட்டான். தனக்கு திரட்டாம ஒரு வாட்ச் எடுத்து மாட்டிட்டான். ஒரு மாதிரி ஆள்கிட்ட வேண்டிட்டு ஆளை வீட்டை விட்டாச்சு. அப்படியே கொஞ்ச நேரத்தால நம்மட சுதன் வந்தார். இன்றைக்கு நல்ல நாளண்டபடியா சோங் ரிஹர்சல் பார்த்தோம். பார்த்து முடிய ஒரு 4 மணி அளவில் வெளிக்கிட்டம் வெளியில போறதுக்கு. முதலாவதாக போன இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நதியாஸ். நான் ஆல்ரெடி வந்துட்டேன். சுதன் இன்றைக்கு தான் வாரான். வந்து பார்த்து திகச்சு போனான். கடையை பார்த்தாண்டு கேட்டா அதுதான் இல்ல, வெளியில வச்சிருந்த வாட்சின் பிரைஸ பார்த்து. இங்க வாரத்துக்கு மெயின் ரூல் என்னடா, கையில காசே இல்லாட்டியும் மூஞ்சிய பணக்கார தன்மையா வச்சிருக்கணும். காசு இல்லைன்ற விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படியே அங்க இருந்து கிளம்பி காகல்ஸுக்கு போனோம். தெரிஞ்ச தம்பி ஒருத்தன் கையில ஜூஸ் வச்சிருந்தான். சரி தார மாதிரி தான் வீடியோ எடுப்போம்னு சொன்னேன். 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிக்கிறான். நம்மட கூட்டம் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. சரி இந்த ஷூட்டிங் தான் இப்படின்னு பார்த்தா கீழே இன்னொரு ஷூட்டிங் போகுது. அவங்க எங்களை விட புறவ போல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்து எடுக்கிறாங்க. அங்க இருந்து வாபஸ் வாங்கி நேர சாப்பிடறதுக்கு போயிட்டோம். வேற எங்க நம்மட ஸ்பாட்டுக்கு தான் பிரியாணி பிளஸ் கிரில் ஆர்டர் பண்ணோம். அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு இருக்கே. அவ்வாறே சாப்பிட்டு முடிய வீட்டை வந்து தூங்கி விட்டேன். பின்னாலே பிக்ஸ் வருது, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.